இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கண்டமங்கலத்திலிருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போகக்கூடிய ஊர் தாங்க சின்னபாபு சமுத்திரம். அங்கே தாங்க வந்திருக்கோம். அங்கே உள்ள மகான் சிவ ஸ்ரீபடி சகிப் ஜீவ சமாதி சித்தர் பீடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த சித்தர் பீடத்தில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அங்கே இருக்கிற ஒருவர்கிட்ட கேட்டோங்க. அவர் சொன்னதை நீங்களே பாருங்கள். படே சாஹிபு முஸ்லீம் மதத்தில் பிறந்து சிவனம் வணங்கி முக்தி அடைஞ்சவர். அந்த காலத்திலே மதம் மாறினவர். படே சாஹிப்னா எல்லாருக்கும் பெரியவர். பாண்டிச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட சித்தர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு பெரியவர். அதனாலதான் படே சாஹிப். படே சாஹிப் ஆலயத்துக்கு நம்ம வரோம் அப்படின்னு சொன்னால் பூர்வீக ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் படே சாஹிப் ஆலயத்துக்கு வர முடியும். அப்படிங்களா? ஆமாம், அது ஒன்று. ரெண்டாவது, படே சாஹிப் அழைக்காமல் நீங்கள் கால எடுத்து உள்ள வைக்க முடியாது. படே சாஹிப் பற்றி தெரிஞ்சுக்கலாம், படே சாஹிப் பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், எல்லாம் செவி செய்து கூட வரும். இருந்தாலும் கூட நீ படே சாஹிப் ஆலயத்துக்கு வர முடியாது, அவர் அழைக்கணும். படே சாஹிப் அவரை நம்பி வந்துட்டிங்கன்னா ஒரு பட்டு போன மரமாக இருந்தாலும் பச்சை பிடிச்சி பூ வச்சு காய் காய்க்கும். படே சாஹிப் யார் வீட்டில் வச்சு அவர் வழிபடுறாங்களோ, அவர் ஃபோட்டோ வச்சு வழிபடுறாங்களோ, அந்த வீட்டில் பட்டு போன மரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது பூ வச்சு அப்படியே காய் காய்க்கும். அதை நம்ம கண்ணால் பார்க்கலாம். படே சாஹிப் எப்படின்னா மழையாக இருந்தாலும் அப்படியே தண்ணி போல் உருகி மேலே ஊற்றும். ஒரு கல், ஒரு பாறை நம்ம மேலே உழப்போதுன்னா கூட படே சாஹிப்னு எகுத்து நின்றுங்கன்னா அந்த பாறையும் கரையும் முடியாது. அந்த தாயாக தான் இங்கே படே சாஹிப். படே சாஹிப் இங்கே வடக்கு பார்த்து முகமாக இருக்காது. வடக்கு பார்த்த மகம் அப்படின்னு சொன்னால் இப்போ திருவக்கரை மலையனூர்லாம் பார்ப்போம். இதெல்லாம் வடக்கு பார்த்த வருஷம். வடக்குனாலுமே வக்கரத்தை போக்கக்கூடிய ஸ்தலம். பில்லி சூனி ஏவலை எல்லாம் ஒரே செகண்டை வெட்டக்கூடிய ஸ்தலம் படே சாஹிப் ஸ்தலம். இப்போ பாருங்கள், வந்தவாசி, ஏறுவாடி, நாகூர் தர்கா, இங்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலை பித்து பிடிச்சின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கவங்களுக்கு செயின் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க, ஒரு மரத்துலேயே ஒரு தூண்லேயே கட்டுது. ஆனால் படே சாஹிப் இங்கே அதை கட்ட மாட்டார். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் செயின் கட்டாமலே அவங்க நடமாட்டத்திலே விட்டு அந்த பிரச்சனையை அவர் எடுப்பார். இப்போ வந்தவாசி, ஏறுவாடி, நாகூர் தர்கா சொல்கிறோம் இல்லையா, அங்கே இருக்கிற குருமார்களே படே சாஹிப் வந்து ஆதரவு கேட்பார். ஆனால் இங்கே உடனே கர்ம வினை உடனே வெட்டக்கூடிய ஸ்தலம் இந்த ஒரு ஸ்தலம் தான். ஏன்னா இவர் வடக்கு பார்த்து இருக்கிறதுனால யாருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே நிவர்த்தி. அதனால் இங்கே சாப்பாடு வச்சு படைப்பாங்க, பிஸ்கட் வச்சு படைப்பாங்க, பழம் வச்சு படைப்பாங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த சித்தர் பீடத்தில் எல்லா மதத்தினரும் வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிவஸ்ரீ படே சாஹிப் என்பவர் ஒரு முஸ்லீம் மதத்திலேருந்து மதம் மாறி தாங்க இந்து மதத்திற்கு வந்திருக்காரு. அதனால் எல்லா மதத்தினரும் இவரை வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, இவர் ஜீவசமாதி அடைஞ்ச நாள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை. அதனால் செவ்வாய்க்கிழமையில் போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குன்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. ஒரு முறை இந்த மடத்துக்கு போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.